ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டு கார்த்திகை திருநாளுடைய vlog தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் நினைக்கிறேன் எல்லோரும் வீட்லேயும் நல்ல தீப ஒளி, வீடே வந்து பிரகாசமாக இருக்கிற மாதிரி தீபம் ஏற்றிருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் உங்களுடைய வீடெல்லாம் எப்படி அழகாக இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸாக எனக்கு கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். காலையில் எந்திரிக்கும் போது செம்ம மழை, நைட்டு ஃபுல்லாக மழை, விடிய காலமும் எந்திரிக்கையிலையும் அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஒரு 10 மணி போல் தான் லைட்டாக அப்படியே மழை விட ஆரம்பிச்சது. அந்த டைம் போயிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு அரச மரம் இருக்குது. அங்கே போயிட்டு சரி நம்ம தீபம் ஏற்றுறதுக்காக இப்போ மழை விட்டுட்டு நம்ம போய் உடனே பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவினிங் டைம் மழை வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு மழை விட்ட உடனேயே போயிட்டேன். இப்போ நம்மளுடைய வாசல் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா வலிச்சு விட்டுருந்தோம் இல்லையா அழகாக. ஆனால் எதுவும் போகலை, நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த மழையில் நனைஞ்சு காட்டிக்கு அங்கங்கே அந்த பூ மரத்தில் உள்ள இலைகள் எல்லாமே வந்து அப்படியே கொட்டி அப்படியே வாசல் ஃபுல்லாமே இருந்தது. காலையில் கூட்ட முடியல வாசல்லையே, அப்படின்னா மழை பயங்கரமான மழை பெஞ்சிட்டே இருந்தது. நம்ம வெளியில் போய் கூட்டணும் அப்படின்னா கூட இது அப்படியே வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கூட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த அரச இலை பறிச்சுட்டு வந்ததாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அப்படின்னா அவசரப்பதின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். எல்லாருமே வந்து ஒரு தீபமாவது அந்த அரச இலையில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபுல்லாக விரிவாகவே நான் பேசியிருப்பேன் அந்த வீடியோவில். எப்போதுமே நாம் வந்து அரச இலையில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எங்கே கிடைச்சாலும் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு 5-6 இலையை பறித்து வந்து வச்சுக்கோங்க. நம்ம காஞ்ச இலைகளாக இருந்தாலுமே அதில் வந்து அரச மரத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அரச மரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்ல ராஜபோக வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. நான் அதனால் வந்து மழை விட்டோடனே போய் பறிச்சாந்து வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி நான் வந்து வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடி கார்த்திகை தீபம் நம்ம ஈவினிங் ஏற்றுவோம் இல்லையா, அப்போவுமே நான் வந்து அரச இலையில் தீபமும் ஏற்றிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து அம்மா ஊருக்கு போயிட்டேன். என்னோட பொண்ணு தான் அவள் வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. சரி டக்குன்னு கிளம்பக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனாலேயே வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் இல்லை. ஏன்னா முதல் நாள் அந்த அம்மா நம்மளுக்கு வாசலெல்லாம் வலிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பா வந்து முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன், கார்டன் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வந்து பின்னாடி அந்த தென்னங்கண்டெல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அடுத்த நாளுங்கிறப்போ 2 நாள் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவள் திடீர்னு கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பி போயிட்டு முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் முடித்த உடனே மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் தெய்வம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் விநாயகப் பெருமான். அவருடைய கோவில் பிள்ளையார்பட்டி இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காரைக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் தான். ஆனால் இது வரைக்கும் நான் பிள்ளையார்பட்டி போனதே இல்லை. யார் சொன்னால் நம்புவீங்களா, இத்தனை வருஷ காலமாக நான் போனதே இல்லை. இங்கேருந்துமே நான் போகையில் ஒரு பிளானில் தான் போவேன், வரும்போது எப்படியாவது பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு அவசரத்தில் மறுபடியும் திரும்பி வந்துடுவோம். இப்படி தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. இந்த டைம் தான் இந்த மகா கார்த்திகை தீபத்தன்னைக்குன்னு நான் போய் அப்பனை போய் கண்குளிர பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து எழுதி இருந்திருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி போய் கையோடு நான் போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு காலையில் ஒரு 10:30 மணி போலே கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக மழை, நைட்டு ஃபுல்லாக மழை, அங்கே கரண்ட்டே இல்லை, செம்ம மழை அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால, ராமேஸ்வரம் பக்கம் தொண்டி கடல்லாம் இருக்கிறதுனால புயல் அதிகமான மழைங்க, கரண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. சரின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனை முடித்த உடனே கிளம்பிட்டு அப்படியே போய் பிள்ளையார்பட்டியிலையும் போய் நல்லா வந்து விநாயகப் பெருமானுக்கு வந்து வெள்ளி கவசம் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே விநாயகருக்கு முன்னாடி நின்று நல்லா வந்து தரிசனம் முடிச்சுட்டு, ஏன்னா கூட்டமாக அன்றைக்கி இல்லை, அந்த
பழனி கோவிலுக்கு போகிற பக்தர்கள், ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்களுடைய கூட்டம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர மற்றபடி நிறைய கூட்டம்லாம் இல்லை. ரொம்ப நல்லா நிம்மதியாக பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். நான் வந்து அங்கே விநாயகர் கோவிலேருந்து சூப்பரான ஒரு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அந்த பதிவில் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அடுத்த விலாகில் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காட்டுறேன். எப்போதுமே விநாயகர் வந்து இடம்புரி விநாயகர் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வலம்புரி விநாயகருங்க. ரொம்ப அழகாக நல்ல பிரம்மாண்டமாக அழகாக உட்காந்துருந்தார். அதுவும் அன்னைக்கு நல்ல முக்கியமான நாள் இல்லையா, அன்னைக்கு முதல் நாளே வந்து பரணி தீபம் அன்னைக்குன்னு, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரமும் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நான் வந்து நம்ம வீட்டில் வந்து பரணி தீபம் ஏற்ற முடியல. ஏன் அப்படின்னா நான் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக வர்ற வரைக்கும் காங்கேயம் வர்ற வரைக்கும் செம்ம மழை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மழை விட்டுருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் கோபி வர்ற வரைக்கும் மழை இல்லை. ஆனால் நான் அங்கே எங்கள் ஊரில் ஆரம்பித்த மழை பிள்ளையார்பட்டி கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் மழை விட்டுருந்தது. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கடையில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம். செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஆரம்பித்த மழை தான் இங்கே வர்ற வரைக்கும் நான் அதெல்லாம் வீடியோஸாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஆறு மாதிரி தண்ணி போகுதுங்க, அவ்வளோ மழை. சரி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும், பரணி தீபம் வச்சிடணும்னு சொல்லிட்டு வேகமாக தான் வந்தோம். ஆனாலும் டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் வந்து திருவண்ணாமலை கோவிலில் வந்து 3 மணிக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க. அந்த டைம் நம்ம ஏற்றுன்னு சொல்லிவிட்டு அலாரமெல்லாம் வச்சுட்டு படுத்துட்டேன். ஆனால் வந்து என்னால் டயர்டில் எந்திரிக்க முடியல. ஏன்னா முதல் நாளே போயிட்டு அடுத்த நாளே அந்த டயர்ட்லேயே வந்தது, அங்கே நடந்தது, அலைஞ்சது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதோடு பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க வீட்டில். சரின்ட்டு அப்புறம் அண்ணாமலையார் மனசார வேண்டிட்டு அன்றைக்கி அண்ணா பரணி தீபம் என்னால் ஏற்ற முடியல. ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் பரணி தீபம் ஏற்றுங்க அப்படின்னு. என்னால் வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் இருந்ததுனால எனக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது எல்லாமே அப்படியே டக்குன்ட்டு அப்படியே இதாகிடுச்சு. பரவாயில்ல, அண்ணாமலையாருக்கு அடுத்த நாள் கார்த்திகை தீபத்துக்கு சூப்பராக நம்ம தீபம் வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குகள்லாம் கழுவி அப்புறம் அங்கேருந்து வரும்போதே வந்து புது விளக்குகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் எதுவுமே பழைய விளக்கு நான் எதுவுமே வந்து மண்ணால் அகல் விளக்கு நான் ஏற்றவே இல்லை. எல்லாமே புது அகல் விளக்காகவே வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300-350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய விளக்குகள் வாங்கிட்டு வந்து சூப்பராக வீடு ஃபுல்லாக இந்த வருஷம் ரொம்ப அழகாக தீபாவளியில் வீட்டை வந்து அழகாக சொலிக்க வச்சாச்சு. அப்புறம் நைட்டே வந்தவொடனே அந்த விளக்குகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து காய வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கார்த்திகை திருநாள் அன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சிட்டு இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயும் ரொம்ப நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கி நம்மளுடைய வாசலில் பார்த்திங்க அப்படின்னா கோபுரம் தான் வந்து வரைஞ்சிருந்தேன். எல்லோரும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அக்கா நான் வரைஞ்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சிஸ்டர்லாம் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நான் வரைஞ்சிருந்தேன் சிஸ்டர். எல்லோரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த அறிபறியில் இருந்தது தான். இன்னொன்று எனக்கு மொபைலை எடுத்து வச்சுட்டு உட்காந்து எனக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய டைம் எனக்கு வந்து பத்தலை. சாரி, நான் வந்து யாருக்கும் ரிப்ளை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நினைக்காதீங்க. என்ன இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறோம், அவங்க வீடியோ கொடுக்குறாங்க, நாம் வந்து ரிப்ளை நம்ம கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்கு வேண்டி நான் வீடியோ கொடுக்குறேன். மற்றபடி மொபைலை எடுத்துகிட்டு நான் உட்காந்தேன் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் 1 hour ஆயிரும் மொபைலை கீழே வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருந்ததுனால என்னால் வந்து மொபைலை எடுத்து யாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல. ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சிருவேன். எப்போ மொபைல் எடுத்தாலுமே வீடியோ மொபைல் எடுக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு கமெண்ட்ஸை படிச்சுக்குவேன். ஆனால் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. சரி பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். கண்டிப்பாக அடுத்து வந்து நான் உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். அழகாக வாசலில் நம்மளுடைய திருவண்ணாமலை கோபுரம் அப்படியே அழகாக வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வெளியில எல்லாம் அலங்காரம் முடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிங்கிறப்பவே வந்து அண்ணாமலையில் அங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா மலையில் வந்து தீபம் ஏற்றிட்டாங்க. அப்படியே நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே நின்று பார்த்துட்டு நல்லா கையெடுத்து கும்பிட்டு திருவண்ணாமலை ஈசனுக்கு
அரோகரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தியே சவுண்டு கொடுத்த உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் இந்த மழை வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலை தீபம் நடக்குமா நடக்காதா இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல வெற்றிகரமாக அந்த தீப ஒளியில் இந்த உலகத்துக்கே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் வந்து அப்படியே ஒளி வடிவமாக ஜோதி வடிவமாக அப்படியே தெரியும் போது கைகள்லாம் அப்படியே வந்து பயங்கரமான ஒரு நடுக்கம். அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போய் ஃபஸ்ட்டு நான் வந்து நிலைவாசல்கிட்ட மட்டும் தீபம் வச்சுட்டு மாடவிளக்கில் தீபம் வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஈசன்கிட்ட அப்படியே தீபம் ஏற்றிட்டேன் அண்ணாமலையாருக்கு. இந்த அண்ணாமலையாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய விளக்கில் தீபம் நிறைய நெய் ஊற்றி அதில் வந்து 27 திரி போட்டிருந்தேன். திரி போட்டுட்டு ஏன்னா 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதுக்காக தான் இந்த 27 விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. நான் வந்து 27க்கு மேலேயே வந்து ஏகப்பட்ட விளக்கு ஏற்றியாச்சு. இன்னொன்று வந்து நான் எப்போதுமே போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே திரியாக ஒரு பண்டலாக 27 திரி வந்து கணக்கு பண்ணி அதை வந்து நூலில் கட்டி அப்படியே வந்து நெய்யில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு தீபம் ஏற்றும் போது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கற்பூரம் தடவிட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்லா வந்து அந்த திருவண்ணாமலை ஜோதி மாதிரியே வந்து ஈசனுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலையாருக்கு முன்னாடி அப்படியே அந்த தீப ஒளி நம்ம வீட்டில் அப்படியே நம்ம கண்ணெல்லாம் கலங்க வைக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. அதை பார்க்குறக்கே ஒரு அருமையாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் நான் வந்து வீடியோ கொடுக்கணும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருந்தேன் லைனாக. ஆனால் அந்த 2 டேஸாக என்னால் கொடுக்க முடியல. அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால இந்த 27 திரி போட்டு தீபம் வைக்கிறதெல்லாம் வந்து வீடியோவாக கொடுக்க முடியல. ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் தீபம் ஏற்றக்கூடியவங்க இந்த தீபம் வந்து அண்ணாமலையாருக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படம் இது மாதிரி லிங்கம் இருந்தது அப்படின்னா நல்ல நெய்யில் இது மாதிரி அகல் விளக்கு மண் விளக்கில் தான் தீபம் ஏற்றணும். அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் வந்து 27 திரி போட்டு ஏற்றுங்க. அப்படி வந்து நேற்று தீபம் ஏற்ற முடியாதவங்க இன்றைக்கும் ஏற்றலாம், நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கும் ஏற்றலாம். இந்த 3 நாளும் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நேற்று இது மாதிரி எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது நான் வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு போன வருஷம் நாங்கள் போயிருந்தோம். ஒரு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் இல்லை, போன மாதம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் இல்லையா, அதை கூட வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கே போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி தான் வந்து தீபம் விற்பாங்க. ஃபுல்லாக மொத்தமாக திரி போட்டு 27 திரியை வந்து ஒரு பெரிய அகல் விளக்கில் வச்சு அது ஃபுல்லாக நெய் ஊற்றிருப்பாங்க. நெய் ஊற்றி வச்சு தான் விற்பாங்க. வந்து தனியாக வந்து அகல் விளக்கு அங்கே வந்து இருக்காது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நடுவில் வந்து அந்த திரியை வச்சு தான் வந்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் நந்திக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவோம். அப்படி தான் அங்கே நந்திக்கு முன்னாடியும் இல்லை ராஜகோபுரத்துக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நான் வந்து சிவனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்றி வழிபாடு செய்வேன். அதுவும் கார்த்திகை அன்னைக்குன்னு நம்ம வந்து இது மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து சொன்ன மாதிரி நேற்று ஏற்ற முடியாதவங்க இன்றைக்கி ஏற்றுங்க. மறுபடியும் நாளைக்கும் நம்ம வந்து பௌர்ணமி நாளைக்கு ஈசனுக்கு முக்கியமான நாள் பௌர்ணமி நாள், முருகனுக்கு ஏற்ற நாள். அதனால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனுக்கும் சிவனுக்கும் உகந்த நாள். அதனால் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக நாளைக்கு பௌர்ணமி நாளில் கூட இது மாதிரி தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈசனுக்கு வந்து தாமரைப்பூ வச்சு அலங்காரம் செஞ்சுருந்தேன். வரும்போதே எல்லா பூக்களெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது அலங்காரம். நல்லா வந்து திருநீர் வந்து சிலையை ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அழகாக திருநீரிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லா வந்து அவங்களுடைய கிரீடத்துலேருந்து கீழே வரைக்கும் திருநீராலே அப்படியே வந்து கொட்டி விட்டுருந்தேன். அப்படியே ஃபுல்லாக அபிஷேகம் பண்ண மாதிரியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லிங்கத்துக்கும் அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தேன். நேற்று கிருத்திகை நட்சத்திரனால முருகப்பெருமானுக்கும் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றியிருந்தேன். ஓம் விளக்கு இருக்குதில்ல, அதை வச்சு முருகருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வெற்றிலை தீபமெல்லாம் ஏற்றி நேற்று வழிபாடு செஞ்சுருந்தேன்.
நைவேத்தியமாக பழங்கள் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எல்லாமே வந்து வச்சுருந்தேன். அப்பம் செய்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் பத்தலை. ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கூட டைம் இல்லாமல் வேலை செஞ்சேன். ரொம்ப உடம்பும் டயர்டாயிருச்சு. எல்லாம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். மதியம் வந்தவுடனே பார்த்திங்கன்னா எல்லாம் அரிசியெல்லாம் களைஞ்சி ஊற வச்சு அப்பம் செஞ்சிடலாம் நைவேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அரைச்சி செய்யக்கூடிய டைம் பத்தலை. எனக்கு கரெக்டாக இந்த தீபம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வெளியில் கோலம் போட்டு உள்ளே வந்து அதுக்கு வாசலுக்கு வெளியில் கோலம் போட்டு இந்த சிலைகளை ஃபுல்லாக வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் திருநீர் எல்லாம் வச்சு எனக்கு ரெடி பண்ணி மாக்கோலம் போட்டு பூஜை அறையெல்லாம் பார்த்திங்கன்னா மாக்கோலம் போட்டிருந்தேன். சும்மா வந்து சிம்பிளாக தான் சும்மா அப்படியே வந்து நட்சத்திரம் போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் இடத்துலலாம் தாமரைப்பூ மாதிரி வரைஞ்சி விட்டேன். சிம்பிளாக தான் மாக்கோலம் போட்டிருந்தேன். இதெல்லாம் செஞ்சு எல்லா தெய்வங்களுக்கு பூ வச்சு எனக்கு அலங்காரம் முடிக்கிறக்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5:50 ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் செய்ய முடியாது. இன்னொன்று வெளியில் தீபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து பழங்கள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முருகருக்கும் வந்து நெய்வேத்தியமாக பழங்கள்லாம் வச்சு பஞ்ச பாத்திரத்துலலாம் தண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு யாராவது கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது இத்தனை நம்ம தீபம் ஏற்றுவோம், நிறைய தீபம் ஏற்றுவோம் இல்லையா? அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க, திரி போட, எண்ணெய் ஊற்ற, இந்த மாதிரி ஆளுகள் நம்ம கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். வேலைகள் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலைகள் செய்யலாம். நான் ஒரு ஆளே செய்கிறதுனால, ஏன்னா தம்பி வேலைக்கு போயாச்சு, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு ஆளே தான் எல்லா வேலையும் செஞ்சேன். அதுவும் எனக்கு டைம் பத்தாமலும் எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வீடு துடைக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, விளக்கு கழுவுறது எல்லா வேலையும் அந்த ஒரு நாளில் ஊருக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு நாள்லே வந்து அவ்வளோ வேலைகளும் செஞ்சதுனால முடியலை, டைமும் இல்லை. கண்டிப்பாக சிவபெருமான் ஏற்றுக்குவார். அந்த அண்ணாமலையார் வந்து மனசார நான் எல்லாமே செய்கிறேன், அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். நெய்வேத்தியமாக பழங்களெல்லாம் வச்சுட்டேன். இருந்தாலும் என் கையால் வந்து நெய்வேத்தியம் வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருந்தது. இன்றைக்கி நான் வந்து அதை செஞ்சுருவேன். இன்றைக்கும் செய்வேன், தீபம் ஏற்றுவோம். நாளைக்கும் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன். நாளைக்கு பௌர்ணமி, ரொம்ப முக்கியமான நாள். முருகருக்கு ரொம்ப உகந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் முருகனுக்கு வந்து 6 வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றிகரமாக முடியும். அப்புறம் அப்படியே பூஜை அறையில் கலச தீபத்தில் அப்படியே தீபம் ஏற்றி அந்த பஞ்சமுக தீபம் இருக்குது இல்லையா, அதில் அப்படியே தீபம் ஏற்றி எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். நிலைவாசலுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தீபம் வச்சுட்டேன், சாஸ்திரப்புக்காக வச்சுட்டு உள்ளே தீபம் ஏற்றியாச்சு. இங்கே இந்த கோபுரத்துக்கெலாம் வைக்கல, டைம் ஆகிடுச்சி சரின்ட்டு அப்புறம் வேகமாக பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கோபுரம் ஃபுல்லாக தீபம் வச்சு மறுபடியும் வெளியில் அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டேன். இது வந்து இந்த வாட்டர் லேம்ப்பு, அதில் ஃபஸ்ட்டு வந்து அழகாக அந்த கோபுரத்துக்கு நடுவில் வச்சு லிங்கம் நடுவில் வச்சு அப்படியே அந்த வாட்டரை ஊற்றினோன்னா அந்த தீபம் அழகாக எரிஞ்சுது. அதே போல் லிங்கமும் அப்படி தான், அந்த லிங்க கிரீடத்தில் அந்த தண்ணி ஊற்றினோன்னு லிங்கமும் அழகாக பிரகாசமாக எரியும். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கோபுரம் ஃபுல்லாக வந்து லைனாக வந்து தீபம் ஏற்றியும் வச்சுட்டேன். கோபுரமும் தீபம் ஏற்றிருந்தேன். ஃபுல்லாக வந்து நடுவுலையும் வந்து ஒரு 5 விளக்கு வச்சுட்டு மறுபடியும் அந்த லிங்கத்துக்கிட்டையும் 2 தீபம் ஏற்றியிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடி எல்லாம் போய் லயானாக தீபம் வச்சாச்சு. அப்போ தம்பி வந்துட்டான், வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்கூட கூட இருந்து ஹெல்ப் பண்ணான். தீபமெல்லாம் மேலே வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அவன் தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே அந்த திருவண்ணாமலை ராஜகோபுரம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது மாதிரி இருந்தது. நீங்கள் திருவண்ணாமலை கோவில் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள ராஜகோபுரம் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது மாதிரியே இருக்கும். இதே மாதிரி ஒயிட் கலரில், அங்கே கலரிங்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒயிட் கலரில் தான் அந்த ராஜகோபுரம் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். அந்த திருவண்ணாமலை கோபுரம் பார்த்தவங்களுக்கு இதை பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும்.
காலையில் கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா வந்து உங்கள் வீட்டில் வந்து அத்தனை தெய்வமும் உங்கள் வீட்டில் தான்க்கா குடியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடவுளே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நின்று வணங்குவது போல் இருக்குது நீங்கள் போட்ட கோலம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. என்னால் சாரி ரிப்ளை தான் கொடுக்க முடியல. கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன், சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆனால் அடுத்து நான் உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு, துளசி மாடத்துக்கு, மேலே வந்து விளக்கு மாடத்துக்கு, எல்லாத்துக்குமே முன்னாடி உள்ள விநாயகப் பெருமானுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன். ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இதே கோலம் நான் போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்ததுன்னு. இன்னும் யாரெல்லாம் இந்த கோலம் போட்டிங்க, ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் நம்ம சேனலில். யாரெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா ரொம்ப அழகாக இருந்தது, என்னால் ஃபோட்டோஸ் தான் எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியல, பார்க்குறக்கு அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ நான் வந்து உங்களை விட நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். பரவாயில்ல, எங்கேயோ ஒருத்தர் யாரோ வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து மனநிறைவாக செய்கிறேன். அதை உங்களுக்கு நான் வந்து வீடியோஸாக கொடுக்குறேன். நிறைய பேர் இப்போ வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய வீடும் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து பார்த்து அப்படியே கோவில் மாதிரி மாறிடுச்சுக்கா, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, அக்கா அப்படியே வந்து எங்கள் மாமியார் வந்து என்னை அப்படி பாராட்டுறாங்க. இப்போது நான் வச்சுக்கிற வீட்டை வச்சுக்கிறது, நான் அந்த பூஜைகள்லாம் செய்கிறத பார்க்குறப்போ எங்கள் மாமியார் என்னை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினப்பேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மாதிரி செய்யுங்க. ஏன்னா பெண்கள் வந்து எப்போதுமே நம்ம வீட்டை வந்து கோவில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வீடு வந்து அத்தனை செல்வ வளங்களையும் நம்மளுக்கு கொடுக்கும். கோவிலுக்கே போக தேவையில்லைங்க, இந்த நிலைவாசலில் நின்று நம்ம சாமி கும்பிட்டாவே எல்லா தெய்வங்களும் இந்த நிலைவாசலில் தான் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைவாசலை எவ்வளோ சுத்தமாக வச்சு எவ்வளோ மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் அத்தனை செல்வ வளங்களும் நம்ம கையேந்தி யாருக்கிட்டேயுமே கேட்க வேண்டாம், அப்படியே வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும். இந்த இயற்கை தான் தெய்வம். அதனால் அந்த இயற்கையை நம்ம எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த இயற்கையை மதித்தாவே போதும், இயற்கையை வணங்கினாவே போதும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லதாகவே அமையும். ரொம்ப அழகாக இருந்தது அந்த சிவலிங்கம். அங்கே உள்ள அதாவது கோபுரத்துக்குள்ளே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவறைக்குள்ள லிங்கம் இருக்கிற மாதிரியும், சுற்றி அந்த வாசல் கதவை சுற்றி வந்து விளக்கு ஏற்றி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த விளக்கு எரியிற மாதிரியும் அழகாக இருந்தது. பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கண்கள் வந்து 1000 கண்ணு பத்தாது இதை பார்க்குறக்கு. இது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து முழுமையாக பார்க்குறக்கு அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கீழே சாம்பிராணிலாம் காட்டி முடிச்சுட்டு மேலே மொட்டை மாடியில் போயிட்டு அப்புறம் வீட்டை சுற்றி வந்து தீபம் வச்சேன். அதுக்கப்புறம் பூஜை அறையெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பெட்ரூமு, 2 பெட்ரூமு, உள்ள பாத்ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமு, ஸ்டோர் ரூமு, கிச்சனு, பின் கதவு பக்கம். அப்போ அது பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் போட்ட கோலம்லாம் கூட அழிஞ்சிருக்கணும். அப்படியே காட்டியிருப்பேன் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஆரத்தி காட்டிகிட்ருக்கலாம், லைட்டாக அப்படியே வந்து மழை தூரிகிட்டே இருக்குது. அப்படியே போய் மேலே போய் அந்த திருவண்ணாமலையில் ஏற்றின அந்த ஜோதியை மனசார நினச்சிக்கிட்டு அப்படியே மேலே போனேன். மேலே பார்த்தா அப்படியே சந்திர பகவான் அழகாக காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே அவங்களுக்கும் அந்த தீபத்தை காட்டி என்னுடைய வேண்டுதல் மனதார வேண்டிக்கிட்டேன். அது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அப்படியே அந்த லிங்கமே வந்து அந்த அண்ணாமலையாரே வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நின்று காட்சி கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. பெரிய மழையாக வந்துடுமோ, தீபம் வந்து எரிய விடாமல் பண்ணிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் லைட்டாக அப்படியே தூரிகிட்டே இருந்தது. அப்புறம் தீபம் வந்து அந்த எண்ணெயெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே வந்து மழை ஏற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தரையெல்லாம் நனைகிற அளவுக்கே மழை வந்துருச்சு.
நிறைய தீபம் இருந்தது. மழை தூர்ன உடனே நான் வந்து தீபம் வந்து எரிய விடாமல் பண்ணிடுமோ, ஏன்னா எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அதில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் எரியுமோ எரியாதோ, இல்லை ரொம்ப மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் மேலே வச்சு விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம மேலே மொட்டை மாடியில் போய் நின்று அப்படியே எல்லார் வீட்டையும் பார்க்குறப்போ அவ்வளோ பிரகாசமாக எல்லார் வீட்லேயும் தீபம் வச்சது, நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சதெல்லாம் அது ஒரு மாதிரி ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து மேலே ஏறி மொட்டை மாடிக்கு போகிற வழியாக அங்கே முருங்கை மரம் இருக்கும். அது என்னாச்சு அப்படின்னா அந்த மலைக்கு வந்து ஃபுல்லாக முருங்கைப்பூ இலை எல்லாம் கொட்டி அந்த சோறு ஃபுல்லாகவே இருந்தது. நான் அதையும் கவனிக்கவே இல்லை, விளக்கு வைக்கையில் தான் பார்க்குறேன் நிறைய வந்து அந்த பூவாக கொட்டி இருந்தது. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சு விட்டுட்டேன். இந்த இடம் தான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூவும் இலையுமாவே அந்த மலை ஈரத்துக்கே அப்படியே கொட்டி இருந்தது. முன்னாடி மருதாணி செடிக்கிட்ட ஒரு விளக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பவளமல்லி பூ இந்த மரத்துக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வச்சுட்டேன். நம்மளுடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்தது. முன்னாடி வந்து இந்த குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சோன்னா பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வச்ச விளக்கு அப்படியே மலை தூரல்ல மரங்களுக்கு நடுவில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய திருக்கார்த்திகை நாளை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடியாச்சு. அண்ணாமலையாரே நம்ம வீட்டில் வந்து அவதரித்து அப்படியே உட்கார்ந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். நல்ல நெய் விளக்கில் நல்லா அகண்ட தீபம் ஏற்றி அண்ணாமலையாரே வந்து ஜோதி வடிவாக நம்ம வீட்டில் வந்து அப்படியே வந்து அமர்ந்திருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப மனநிறைவாக என்னுடைய கார்த்திகை தீப திருநாளை முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.